மாநகராட்சி அரசு பள்ளியில் மிதிவண்டியினை வழங்க வந்த மேயர் திடீரென பள்ளியின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பள்ளி மாணவர்களின் காலணிகள் வெளியே விடப்பட்டிருந்ததால் அடுக்கடுக்காக எழுப்பப்பட்ட கேள்விகள். மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கியதோடு ஆசிரியர்களை எச்சரித்தது ஏன்? வெளியில வரல, காலம் நல்லா தட்டிடுது, மண்ணு அங்கேயே ஊந்துடும், அப்புறம் செருப்பு போட்டுருவோம். ஓகேவா? எல்லாரும் செருப்பு போட்டுட்டு கிளாஸ்ல உட்காருங்க, நல்லா படிங்க, டென்த்தில் நல்ல ரிசல்ட் கொடுக்கணும். கடலூர் கடற்கரை சாலையில இருக்கக்கூடிய மாநகராட்சி அரசு மேல்நிலை பள்ளியில மாணவர்களுக்கு மிதிவண்டி வழங்குற நிகழ்ச்சி நடந்தது. இந்த நிகழ்ச்சியில மாணவர்களுக்கு மிதிவண்டியை வழங்குறதுக்காக மேயர் சுந்தரி ராஜா அவர்கள் வந்திருக்காங்க. அப்படியே பள்ளியுடைய தரம் குறித்து ஆய்வும் மேற்கொண்டிருக்காங்க. அப்போ பள்ளியில இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் அவங்களுடைய காலணிகளை வெளியில விட்டுட்டு வகுப்பறைக்குள்ள போய் உட்கார்ந்து இருந்திருக்காங்க. இதை பார்த்த மேயருக்கு உடனே அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அங்க இருக்க ஆசிரியர்கள் கிட்ட ஏன் இப்படி காலணிகளை மாணவர்கள் வெளியே விட்டுருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது ஆசிரியர்கள் அதுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா, மாணவர்கள் காலனியோட உள்ள வர்றதால தூசி அதிகமாகி சுவாச பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்களாமா. இதை தொடர்ந்து வகுப்பறை அசுத்தமாகும் அப்படின்றதுனால வெளியே விட சொல்லிருக்கோம் அப்படின்னு சொல்லி மேயர் கிட்ட விளக்கம் கொடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில தீண்டாமையை கடைபிடிக்க கூடாது அப்படின்னு ஆசிரியர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லா வகுப்பறைக்குள்ளயுமே ஆய்வு மேற்கொண்டு அவங்க அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் கிட்ட ஸ்போர்ட்ஸ்ல நல்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க, இந்த வருஷம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல நல்லா தேர்ச்சி பெறுங்க அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்குமே அறிவுறுத்தி இருக்காங்க.